துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முணுமுணுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதி எடுத்தால் பிரியமான சகோதரிகளே, ஆவே மரியா ஜெப ஊழியத்தின் திரும்பி வருவான் நேசரின் மார்பில் சாய்ந்து என்கின்ற 3வது நேரலை ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலே என்னோடு சேர்ந்து இந்த லைவ் ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இந்த லைவ் ஆராதனையிலே ஒன்று சேர்த்த தேவன் இந்த நாளிலே இந்த இடத்திலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள கண்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்திலே இந்த லைவ் ஆராதனையிலே நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு வீட்டில் ஒரு காரியத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸில் இருந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலில் இரவு நேர கடமையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியராக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மாலை வேளையில் சற்று நேரம் உங்களுடைய கண்களை மூடி முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். பிரியமான சகோதரங்களே, இந்த லைவ் ஆராதனையில நீங்கள் இன்று தேவனை ஆராதிக்க போறீங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் தருகின்ற சுதந்திரத்தை சுவீகரித்துக் கொள்ள போகிறீர்கள். அதற்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்துகின்ற தேவனாய் இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கே இருவர் ஒரே மனப்படுகின்றார்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இதோ இந்த லைவ் ஆராதனையில எங்களோடு சேர்ந்திருக்கிற சில 100 பேரோடு அல்லது 1000 பேரோடு இந்த நாளிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் சிறிது நேரம் நீங்க இந்த சூழ்நிலையில உங்களுக்கு சூட்டபிளாக கரங்களை உயர்த்த முடியுமெண்டா கரங்களை உயர்த்தி ஆராதிங்க, அல்லது நெஞ்சோடு கரங்களை அணைச்சு கொண்டு கண்களை மூடி அப்படியே சிறிது நேரம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு என்னோடு சேர்ந்து, அப்பா நான் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த நன்மைகள் பல 1000 சுவாமி என்று சொல்லி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அப்படி அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஆராதிக்க தொடங்குங்க. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் துதியை அங்கீகரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா எல்லோரும் சேர்ந்து. அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், இயேசுவே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், நல்லவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், கண்மலை ஆனவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், அரணும் கோட்டையும் ஆனவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், என் துர்கமே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், ரபுனி போதகரே உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, இயேசு மகா இரட்சகரே உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, பிதாவானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னவர்களாக, அப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னவர்களாக 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்படுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அந்த இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாக அந்த ஆவியானவரை வாஞ்சித்து அப்படியே அவரை ஆராதிக்க தொடங்குங்க. ஒரு பாடல் பாடி அப்படியே எங்களோடு சேர்ந்த தேவனை ஆராதித்து மகிழ்வோமா. அப்பா ஸ்தோத்திரம்,
அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு உரியவரே அப்பா ஸ்தோத்திரம். அதிசயமானவரே இயேசுவே. அப்படி இருக்கும் இடத்திலே இருந்தவாறாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்று சொல்லி, உங்களை நேசிக்கிற ஆவியானவர், உங்கள் மத்தியிலே உளவாடுகிற ஆவியானவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர், அந்த ஆவியானவரை பார்த்து அப்படியே ஆராதித்து, பிரியமான சகோதரங்களே, அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆவியானவரே அபிஷேகநாதரே என்று சொல்லி, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, நீ இந்த நேரத்திலே ஒரு கட்டோடு இருக்கலாம், ஒரு விலங்கோடு இருக்கலாம், அல்லது ஒரு பாவத்தின் பிடியிலே இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனத்திலே இருக்கலாம், அல்லது ஒரு காசு பிரச்சனையோடு ஒரு சமாதானத்தை இழந்தவனாக நீ இருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ என்று ஆவியானவரை வாஞ்சித்து அவரை ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுகின்ற வேளையில அவர் உன் மத்தியிலே நிழலாய் வந்து உன் மத்தியிலே வாசம் செய்து உனக்கு இருக்கிற சகல கட்டுக்களில் இருந்து உனக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவரை அப்படியே கரங்களை உயர்த்தி உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அவர் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு நிழலாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அப்படியே பாடல் பாடி அந்த தேவனை ஆராதிப்போமா. பிரியமான சகோதரங்களே, தாய் தனக்கு பாலூட்டும் தன் தாய் தன் கருவை மறந்தாலும், தகப்பன் கைவிட்டாலும், உன்னை நேசிக்கிற தேவன் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். இந்த வானம் ஒளிந்து போகும், இந்த மண் உலகம் அழிந்து போகும், ஆனால் அவர் மேல் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்போ என்றும் நிலை பெறாத, என்றும் நிலை பெயர்ந்திருக்கிற, என்றும் நிலைத்திருக்கிற அன்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் என் நிழலாய் இருக்கிற என் தேவனே, நான் உங்களை ஆராதிக்கிறேன் என்று சொன்னவர்களாக அப்படியே கண்களை மூடி இந்த பாடல் மூலமாக ஆராதியுங்க. ஹல்லேலூயா. இன்பத்திலும் துன்பத்திலும் என் நிழலாயிருப்பவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் நிழலாயிருப்பவரே. உலகினை மறக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையை சுமக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். உமையே துதிக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். மத்தேயு 11:30 என் இயேசு பிரான் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நுகம் இலேசானது, அந்த சுமை உங்களை நொறுக்காது, என்னுடைய நுகம் இலகுவானது என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலகுவான சுமையான அந்த சிலுவையை சுமந்தவர்களாக, அவருடைய தண்ணீரும் அவருடைய இரத்தமும் என்கின்ற அந்த சிலுவையை சுமந்தவர்களாக நீங்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அவருடைய தண்ணீரும் அவருடைய இரத்தமும் அவருடைய சரீரத்தில் இருந்து சிந்தப்பட்ட ஒவ்வொரு துளி சன்னீரும் இரத்தமும் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை தர வல்லலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஆராதித்துக் கொண்டிருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே உங்களை ஆராதிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகநாதரே உங்களை ஆராதிக்கிறேன் ஆவியானவரே. என் மீது நினைவாய் இருக்கிற ஆவியானவரே, என்னை குறித்து கர்சனையாய் இருக்கிற ஆவியானவரே, என்னை ஆற்றி தேற்றுகிற ஆவியானவரே, எனக்கு விடுதலை தருகிற ஆவியானவரே, என் அச்சாரமான ஆவியானவரே, என் போதகரான ஆவியானவரே, எனக்கு சொல்லி தருகின்ற, எனக்கு பாடம் புகட்டுகின்ற ஆவியானவரே, பாவத்தில் இருந்து பிரித்தெடுக்கிற என்னுடைய ஆவியானவரே, பாவத்தை நோக்கி என்னை பாவத்தில் இருந்து விலக்கி என்னை பாதுகாக்கிற ஆவியானவரே, பாவத்தை நோக்கி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட வல்ல ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே என்று சொன்னவர்களாக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே, திருத்தூதர்கள் பணி 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் பிலிப்பி நகரிலே
அவர்கள் இயேசுவை குறித்து சான்று பகிர்ந்ததினாலே நைய புடைக்கப்பட்டு அடிகள் பட்டு வாதைகள் பட்டு அந்த சிறைச்சாலையிலே விலங்கிடப்பட்டு அவர்கள் சங்கிலிகளிலாலே பிணைக்கப்பட்டு சிறைக்கூடத்திலே தள்ளப்பட்டார்கள் என்று. அந்த வேதனையிலும் அந்த பலவீனத்திலும் கூட அவர்கள் அந்த நள்ளிரவிலே விசேஷ விதமாக 16, 25, 26 ஆகிய வசனங்கள் மிக தெளிவாக காரியங்களை எடுத்துரைக்கின்றது. அவர்கள் அந்த நள்ளிரவிலே தேவனுக்கு புகழ் பாடி அவரை வாழ்த்தினார்கள். அதை பாடுகின்ற வேளையிலே இதுதான் முக்கியமான காரியம். அவர்கள் அந்த பாடி ஆராதிக்கின்ற வேளையிலே அவரை சுற்றி இருந்த மற்ற கைதிகளோ அதை பார்த்து கொண்டிருந்தார்களாம், அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அவர்கள் ஆராதிக்கவும் இல்லை, அவர்கள் துதி பாடவும் இல்லை. இவர்கள் இருவரும் துதிப்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். ஆனால் 26ஆம் வசனம் அடுத்ததாக நடக்கிறதை என்னவென்று சொல்லுகிறது என்றால், அங்கு ஒரு பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. ஹல்லேலூயா. துதித்துக் கொண்டிருந்த பவுலும் சீலாவுக்கும் மட்டுமல்ல விடுதலை, துதித்துக் கொண்டிருந்ததை கேட்டுக் கொண்டிருந்த அந்த சிறை கூடத்தில் இருந்த சிறை கைதிகளுக்கும் கூட அந்த நாளிலே தேவன் விடுதலையை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இன்றும் கூட உங்களுடைய வீட்டிலே நீங்கள் இயேசுவை தேடுகின்ற மனுஷராய் இருக்கலாம், இயேசுவை ஆராதிக்கின்ற மனுஷராய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அன்பு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தாயோ தந்தையோ நீங்க நேசிக்கிறவங்களோ இயேசுவை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விலங்கிடப்பட்டு கட்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதன் நிமித்தமாக நீங்களும் ஒரு விலங்கிடப்பட்டு கட்டப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த லைவ் ஆராதனையிலே எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவரை ஆராதிக்கின்ற வேளையிலே உங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டாரையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை கொடுத்து ரட்சிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே திரும்பவுமாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உங்களை ஆராதிக்கிறேன் அபிஷேகநாதரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் சுயமாக கண்களை மூடி உங்களுடைய சொந்த தேவனை ஆராதிக்க தொடங்குங்க. உங்களுடைய சொந்த தேவனை ஆராதிக்கின்ற வேளையிலே தேவன் உங்களுக்கு விடுதலை தந்து இந்த நாளிலே உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை நோக்கி, அப்பா உமக்கு ஆராதனை ஆண்டவரே, அபிஷேகநாதரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, நல்லவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, கிருபை மாறாதவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, கிருபை எனும் பொற்கரத்தால் என்னை தாங்குபவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே, ரபுனி போதகரே உமக்கு ஆராதனை, யெகோவா தேவனே, யெகோவா ஷம்மா, 1000 நாமங்களை உடையவரே உமக்கு நன்றியோடு ஆராதனை ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு ஆராதனை, ஒருவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனே ஆராதனை. அன்று டேவிட் பாடுகின்ற வேளையிலே, தாவீது யாழ் சிரைத்து பாடின வேளையிலே சவுலுக்கு விடுதலை கொடுத்த தேவன் இன்று நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடல் பாடி ஆராதிக்கின்ற வேளையிலே உங்கள் வீட்டில் இருக்கிற சவுலை எல்லாம் விடுதலை கொடுத்து பவுலாய் மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஆராதியுங்க அபிஷேகநாதரே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் தேவனை ஆராதிக்கட்டும், உங்களுடைய உதடும் நாவும் தேவனுக்கு பாடல் பாடி துதி பாடட்டும். அபிஷேகநாதரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவர்களாக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு தரம் ஆவியானவரே அபிஷேகநாதரே என்று சொல்லி அந்த ஆவியானவரை வாஞ்சித்து ஆராதியுங்க. அந்த ஆவியானவரை வாஞ்சியுங்கள். ஆவியானவர் எங்கொன்று அங்கு விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கொன்று அங்கு சுகம் உண்டு, ஆவியானவர் எங்கொன்று அங்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆவியானவர் எங்குண்டோ சகல சம்பூரணமான ஆசீர்வாதங்களும் அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கும். ஆவியானவர் எங்குன்று அங்கு பரிசுத்தம் உண்டு, ஆவியானவர் எங்குன்று அங்கு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. ஆவியானவரே என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, துதிகளை அங்கீகரிக்கிற ஆவியானவரே, எங்கள் ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆவியானவரே, எங்களை ஆராதிக்க பண்ண வைக்கிற ஆவியானவரே, எங்களை ஜெபிக்க பண்ண வைக்கிற ஆவியானவரே, எங்களை அலங்கரிக்கிற ஆவியானவரே, வார்த்தைகளினால் அலங்கரிக்கிற ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆவியானவரே. தகப்பனே, இந்த மாலை வேளையில இதோ இன்னும் உங்களோடு சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீ நிரப்புகிறதுக்காக உமக்கு
உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லைகளிலே நீர் கடந்து செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. கடந்து வருகின்ற வார்த்தைகளிலே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிழலாடி பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். பேசப்படுகிற வார்த்தைகளிலே கர்த்தர் கிரியை செய்து நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை தருகிறதற்காக இந்த நாளிலே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு துதிபாடி நன்றி சொல்லி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறேன் என் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஹல்லேலூயா என்று சொன்னவர்களாக ஹல்லேலூயா என்று சொல்லுகின்ற வேளையிலே விடுதலை வருகின்றது. வேதம் சொல்லுகிறது, தேவனை ஆராதிக்கின்ற இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே இருவர் என் நாமத்தின் நிமித்தம் ஒருமனப்படுகிறார்களோ அந்த இடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன். இதையொன்றை என்னுடைய நாமத்தினால் கேட்டால் அதை நான் பிதா மகிமைப்படும்படியாக நான் உங்களுக்கு ஈந்தருளுவேன் என்று சொன்ன தேவனை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிரியமான சகோதரங்களே. அப்படியே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். செய்யும் அன்பு நம்மை விட்டு விலகாதவர், நன்மணிக்கைகளின் தேவர். ஓ, கைதியாய் போனவரை கேப்டனாய் மாற்றினவர் உங்களுடைய தேவர். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே, மேலங்களிலே, வாகனங்களிலே, சாலைகளிலே, ஒரு தாய் தேற்றுவது போல் நீங்கள் இருந்தாலும் உங்களை ஏற்றுகிறேன். நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஹல்லேலூயா மகிமைப்படுத்துங்க பிரியமான சகோதரர்களே. ஹல்லேலூயா
பிரசன்னம் இறங்கி வருகிறது. உடைய இருதயங்களிலே இருக்கிற பாரங்கள் விலகி போக பண்ணுகிறவர். வெளியிலே சொல்ல முடியாத துக்கங்களை எடுத்து போடுகிறவர். இப்பொழுது உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பலப்படுத்த வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? மார்போடு அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. Yes. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக எனக்காக மரித்தாரே, எனக்காக அவர் என் மரித்தார். பாவம் என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதரர்களே, அன்பின் சகோதரிகளே, எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை பொழுதிலே நேசருடைய மார்பில் ஒரு மணி நேரம் சாய்ந்து ஆராதிக்கெல்லாம் வாருங்கள் என்கிற மரியே வாழ்க ஜெப கோபுரத்தில் இருந்து உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென். ஒரு அருமையான துதி ஆராதனையை ஏறெடுத்தோம். தேவனுடைய நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடுகிற பொழுதே அவர் நம் நடுவிலே நோக்கமாய் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். இந்த பலிப்பிடத்திலே பாடுகிற, துதிக்கிற, கர்த்தருக்காய் வேலை செய்கிற அநேக பிள்ளைகளோடு சேர்ந்து உங்களையும் இணைத்து கொண்டு ஆராதிக்கிற பொழுது நேசர் உண்மையாகவே நம் நடுவிலே வருகிறவராய் இருக்கிறார், வந்தும் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எனக்கு அருமையான சகோதரங்களே, இஸ்ரவேலை சுற்றி இன்றைக்கு 7 விதமான ராஜ்யங்கள், அமைப்புகள், 6 விதமான ஆயுத அமைப்புகள் இணைந்து ஈரானோடு சேர்ந்து ஒரு பலத்த யுத்தத்தை நடத்துவதற்கும் நடத்தியும் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கவும் தப்புவிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்று நேற்று வந்த யுத்தம் அல்ல, விசேஷமாக எலிசாவின் காலத்தில், எலியாவின் காலத்தில் நடந்த யுத்தங்கள் இன்றும் நம் நடுவிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு முன்பு 2000 வருஷங்களுக்கு முன்பமே யுத்தங்கள் பல வடிவிலே நடந்து கொண்டிருக்கிறது.
பலவிதமான பாடுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் சிந்துதலினாலே புதிய இஸ்ராயேல் ஜனங்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து ஜெபம் பண்ணியும் வருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் என்று சொன்னதும் பலர் வெறுக்கிறார்கள், பலர் சபிக்கிறார்கள், இஸ்ரவேலை குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார்கள். இஸ்ரவேலில் வாழுகிறவர்கள் மனிதர்கள், நம்மை போல வெறும் மனிதர்கள். ஆனால் இஸ்ரவேல் மீது வாக்குத்தத்தம் சொன்னவர் தெய்வம். அல்லேலூயா. அதனாலே நாங்கள் இஸ்ரவேலை ஆதரித்து இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். இஸ்ரவேலுக்காக ஜெபியுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாய் சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த ஆன்லைன் ஆராதனைகளை செவிமடுத்துக் கொண்டு இருந்தாலும், நீங்கள் விசேஷமாக இஸ்ரவேலினுடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே அதிகமான கிருபைகளை வைப்பார். இன்றைக்கு ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், இஸ்ரவேலை சுற்றி லெபனானிலே விசேஷமாக பல நாடுகள், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், லெபனானாய் இருக்கட்டும், ஏமனாய் இருக்கட்டும், பல அமைப்புகள் சேர்ந்து இஸ்ரவேலை சுற்றி அருகிலேயே பல ஆயிரம் ராக்கெட் லான்ச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஈரானை திருப்பி தாக்குமாய் இருந்தால் உடனடியாகவே அத்தனை அமைப்புகளும் ஆயிரக்கணக்கிலே மிசைலை அவர்கள் மேலே பயன்படுத்துவார்கள். இருந்தாலும் அந்த மிசைல்களை பார்க்கிலும் நம்முடைய முழங்கால் ஜெபம் அதை தடுத்து நிறுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு செய்தியை நான் உங்களோடு பேச போகிறேன். பேய் புயலிலே மாட்டிக்கொண்ட பவுலை விடுவித்த கர்த்தர். அல்லேலூயா. பேய் புயலிலே மாட்டிக்கொண்ட பவுலை விடுவித்த கர்த்தர். அல்லேலூயா. மால்தாள் தீவிலே பவுலுக்கு நடந்த 3 விதமான அனுபவங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு உலக நாடுகளிலே யுத்தமும் யுத்த சத்தமும் பயங்கரங்களும் சூழ்ந்திருக்கிறது. ஜெபத்தினாலே ஜெயிக்க முடியும். மால்தா தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு கைதியாக கொண்டு சென்றார்கள். ரோமை நோக்கி கைதியாக இழுத்து கொண்டு செல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் விசேஷமாக திருத்தூதர் பணி 27வது அதிகாரம் விசேஷமாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 9வது இறைவார்த்தை 8வது இறைவார்த்தைகளை படிப்போமாக இருந்தால் இப்படி சொல்லப்படுகிறது. படியுங்கள். பின் அரும்பாடுபட்டு கரையோரமாக பயணம் செய்து, பெரும் அரும்பாடுபட்டு கரையோரமாக பயணம் செய்து இலசையா பட்டணத்துக்கு அருகிலுள்ள செந்துரை என்னுமிடம் வந்து சேர்ந்தோம். இவ்வாறு பல நாட்கள் கழிந்தன. நோன்பு நாளும் ஏற்கனவே கடந்து விட்டது. அதன் பிறகு கப்பலில் பயணம் செய்வது ஆபத்தானது என்று பவுல் ஆலோசனை கூறினார். அவர் அவர்களை பார்த்து நண்பர்களே, இந்த கப்பல் பயணம் கப்பலுக்கும் அதிலுள்ள சரக்குகளுக்கும் மட்டுமல்ல, நம் உயிருக்கும் கூட ஆபத்தானது. பவுல் சொல்றார், கேப்டன்கிட்ட சொல்றாரு, அங்க இருந்த மெய் பாதுகாவல் இடத்துல சொல்றாரு, நாங்க இப்ப பயணம் போனோம்னு சொன்னா கப்பலில இருக்கிற சரக்குகள் மாத்திரமல்ல, நாமும் இந்த பேய் புயலிலே சிக்கி மரித்து போவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அதை கேட்க மறுத்தார்கள். அந்த வார்த்தைகளை செவி சாய்க்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால்,
அந்த இடம் அந்த நாட்கள் கடும் குளிராயிருந்தது. அந்த இடத்தில் இருந்து குளிர் விடுமுறைக்காக பலர் பல இடங்களுக்கு போய்கொண்டு இருந்தார்கள். ஆனால் பவுலுடைய ஆலோசனையை அவர்கள் தட்டினார்கள். தட்டினதனாலே என்ன நடந்தது? அவர்கள் பெரும் புயலிலே சிக்கினார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல இரவுகள் 14 நாட்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அந்த தூரம் கஷ்டங்களை பட்டார்கள். படகுல இருந்த பல பொருட்களை தூக்கி கடலிலே வீசினார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனத்திற்கும் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டால், எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இரவிலே தப்புவிப்பார். இனிவரும் நாட்களிலும் தப்புவிப்பார். வேதம் சொல்லுகிறது, படகுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது ஒரு அடிமையாக, ஒரு கைதியாக கப்பலுக்குள்ளே பிரவேசித்தவர் பவுல். ஆனால் கேப்டனுக்கு ஆலோசனை சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய ஆவி அவர் மேலே இருந்தது. ஆலோசனையை மறத்தார்கள், பெரும் புயலிலே சிக்கினார்கள், பெரும் பாடுகளை கண்டார்கள். ஆனால் பவுலும் எண்ணினார், நாங்கள் செத்து போய்விடுவோம் என்று சொல்லி பவுலும் நினைத்தார். ஆனால் 27ஆம் அதிகாரம் 19வது திருவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, கர்த்தரானவர் பவுலின் நிமித்தமாக கைதிகளையும் கேப்டனையும் அங்கிருந்த உயர் அதிகாரிகளையும் தப்புவிக்க கிருபை பாராட்டினார். ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாலே, ஜெபிக்கிற உங்களாலே, தேவனை விசுவாசிக்கிற உங்களாலே, உங்களுடைய வீட்டிலே பல பிரச்சனைகளில் இருந்து தேவன் இந்த நாட்களிலே உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிம்சோன் என்கிற நீதி தலைவர் கையிலே ஒரு கழுதையினுடைய தாடை இருந்தது. அவர் சாதாரணமாக அந்த கழுதையின் தாடைகளினாலே 1000 பேரை அடித்து வீழ்த்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கும் மேற்பட்ட மனுஷர்களை அவர் அடித்து வீழ்த்தினார். சாதாரணமாக ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள ஒரு மனிதனாலே ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிற பலனை கர்த்தர் அருள்வான். அருளுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு அருமையான சகோதரங்களே, 19வது திருவசனத்தை படித்து பார்க்கலாம். 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை, 3ஆம் நாளில் கப்பலின் தளவாடங்களை அவர்கள் தங்கள் கையாலேயே, பவுல் சொன்னதை கேட்காததனால அவருடைய கைகளினாலேயே எடுத்து கடலில் வீசினார்கள். எடுத்து கடலில் வீசினார்கள். கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை. கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது. பாருங்க, கடும் புயல், மழை, ஆலோசனையை மறுத்ததனாலே. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய ஆலோசனையை மறுக்கவே கூடாது. மாலை வேளையில் முழங்கால் போட்டு குடும்பமாய் ஜெபிப்பதிலே விலகவே கூடாது. காலையில் எழுந்ததும் அதிகாலையில் கடும் குளிர், பிரச்சனைகள். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. மனதை மாற்ற வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் இருதயத்திலே எங்கேயோ ஒரு கடினம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்க வேண்டும். உடலிலே இருக்கிற பலவீனங்களை வெளிப்படுத்துங்க. அந்த பலவீனங்களில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று. உள்ளத்தில் இருக்கிற பலவீனங்களை வெளிப்படுத்துங்க ஆவியானவரே என்று கேட்க வேண்டும். ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஜெபிக்கிற பொழுது வெளிப்பாடுகள் அருளப்படும். அந்த வெளிப்பாடுகளின் படி நாம் கேட்கிற பொழுது நம்முடைய சொத்துக்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்து போக மாட்டோம். பவுலினுடைய பேச்சை அவர்கள் கேட்டிருந்தால் தங்களுடைய சொந்த பொருட்களை எவ்வளவு அழுது கொண்டு வீசினார்கள் பாருங்கள். ஆசைப்பட்டு வாங்கின சொந்த பொருட்களை, இன்னொரு துறைமுகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சொந்த பொருட்களை இழந்தார்கள். தேவனுடைய ஆலோசனை, ஜெபத்திலே உண்டாகிற ஆலோசனையை ஒரு நாளுமே மறுக்க கூடாது. இந்த மாலை வேளையில் நித்திரைக்கு செல்லுகிற எனக்கு அருமையான சகோதரங்களே, தேவனுடைய ஆலோசனையை விட்டு விடாதீர்கள்.
தேவனுடைய ஆலோசனையை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆலோசனை எங்கிருந்து வருகிறது? ஜெபிக்கிற பொழுது வருகிறது, வேதம் வாசிக்கிற பொழுது வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் 2-3 கிழமைகளாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு அருமையான சகோதரங்களே, இன்று காலை எனக்கு ஒரு வெளிப்பாடு, தரிசனம் அருளப்பட்டது. ஆச்சரியமாய் இருந்தது, நம்ப முடியாமல் இருந்தது. குறிப்பிட்ட அந்த பட்டணத்திற்கு நீ செல், பயப்படாது, அங்கு காற்று வீசுகிறது என்கிற செய்தி எனக்கு கேட்டது. என் காதுகளிலே தெளிவாய் கர்த்தர் பேசினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு கலக்கம், ஒரு வேதனை நீங்கி போகும். அந்த ஆலோசனையை கேட்டால் நம்முடைய பொருட்களை அள்ளி வீச தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவீங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சந்தோஷமாக எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி கூட நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் நல்லா எனக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, சொல்லி வெற்றி பாடுங்க. உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் ஆமென். நான் கலங்கிடவே நான் மாட்டேன். கர்த்தருடைய ஆலோசனையை யார் கேட்டு என்ன நடக்கிற சொன்னாலும், ஒரு ஜீவன் என்னுடைய வீட்டில் யார் என் என்ன தகப்பன் சொன்னாலும் வெளிச்சமாய் இருக்கிறார். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வாசியுங்கள் 27ஆம் அதிகாரம், விசேஷமாக 23வது வசனத்திலே இந்த பொருட்கள் எல்லாம் எறிந்து வேதனையோட சூரியனை காணாமல், சந்திரனை காணாமல், கடும் மழையிலும் புயலிலும் கொந்தளிப்பிலும் மாட்டிக்கொண்ட அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுகிறார். அப்போஸ்தலன் பவுல் கைதியாய் போனவர் கேப்டனுக்கு அறிவுரை சொன்னாரு, அங்க இருந்த மெய்ப்பனுக்கு அறிவுரை சொன்னாரு. ஆனா 2 பேர் அதை நிராகரித்தாங்க. இப்ப பயத்துல இருக்கிறாங்க, எல்லா பொருளையும் எரிச்சிட்டு பயத்துல இருக்கிறாங்க. இப்ப ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். என்மேல் உரிமையுடையவரும், என்மேல் உரிமையுடையவரும், நான் வழிபடுவருமான கடவுளின் தூதர், நான் வழிபடுபவருமான கடவுளுடைய தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து, நேற்று இரவு என்னிடம் வந்து. பாருங்க, அவர் சொல்றார் என்மேல் உரிமை உடையவர். எனக்கு அருமையான சகோதரங்களே,
இந்த வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள். இந்த இரவு எந்த மனுஷன் கையும் உங்களை தொடாது. இந்த இரவு எந்த மனுஷனுடைய மந்திரங்களும் உங்களை நிச்சயமாய் தொடாது. நீங்கள் வெண்டிலேட்டரிலே மரண போராட்டத்தில் இருந்தாலும் மரணத்திற்கு உங்கள் மீது உரிமை இல்லை. ஜீவனை தருகிற இயேசு உங்கள் மேல் உரிமையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் ஒருவர் உரிமையாயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் மேல் உரிமையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன துயரம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், நீங்கள் ஒரு காரியத்தை நம்புங்கள். ஆயுதங்கள், ஆயுத சக்திகள் 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற 2 நாடுகளை கடந்து ஈரானுடைய பல ராக்கெட் லான்ச்சர்கள் இஸ்ரவேல் மேலே சீறி பாய்ந்தது. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கரம் இந்த இஸ்ரவேல் மேலே இருக்கிறது. இஸ்ரவேல் மேல் உரிமை உள்ளவர், எனக்கு நம்மீது உரிமை உள்ளவர். மனுஷனுடைய நாவுகள், மனுஷனுடைய கண்கள், மனுஷனுடைய வஞ்சக வார்த்தைகள், நமக்கு எதிரான சதிகள், மந்திரங்கள், கொடிய நோய்கள், கொடிய சாபங்கள், இந்த பிசாசு தந்திரமாய் நம்மளை அழிக்க நினைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் மேல உரிமை பாராட்டுகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இந்த வார்த்தை உங்களை ஜெயிக்க பண்ணும், நிற்க பண்ணும், நிலைக்க பண்ணும், உயர பண்ணும், ஓட பண்ணும், ஜெயம் பாராட்டும். ஹல்லேலூயா. 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 அவர் நல்லவர். ஆமென். ரொம்ப நல்ல தேவன். அவர் சொல்லுகிறார், என் மேல உரிமை உள்ளவரும் நான் ஆராதிக்கிறவருமாகிய தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். ஆலோசனையை நீங்க கேட்கல. என்ன கைதியாக ரோமுக்கு கொண்டு போறீங்க, இடையில கப்பல்ல என்ன மாத்தி விளையாடினீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்தீங்க. ஆனா தேவனுடைய பார்வை அந்த இருட்டிலும் அந்த மழையிலும் சூரியன் வெளிப்படாத பொழுதும் பூமியை கண்களால பார்க்க முடியாத பொழுதும் என் மேலே நோக்கமாயிருந்தார். இந்த இரவு கர்த்தர் உங்கள் மேலே நோக்கமாயிருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுடைய துயரத்தை மாற்றுகிறவர் உங்கள் மேலே நோக்கமாயிருப்பார். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது 69வது சங்கீதம் 29வது வசனத்திலே இவ்விதமாய் பாடுகிறார். எளியேன் சிறுமைப்பட்டவன், எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், காயமுற்றவன், கடவுளே, கடவுளே, நீர் அருளும் மீட்பு, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லி ஒரு மாடு. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் அருளும் மீட்பு. இந்த இரவு உங்களுக்கு ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை, சுகத்தை, ஆறுதலை, பலனை நிச்சயமாய் தருவார். நாளைக்கு காலையில உங்களுக்கு கண்ணீரை பரிசாய் தர நினைக்கிற மனிதர்களும் பிசாசுகளும் அதன் தந்திரங்களில் இருந்தும் தேவன் உங்களை தப்புவிப்பார் என கருமையானவர்களே. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க பவுல் சொல்றார், வாசிங்க மகள். ஆமென். பவுல் 24 வசனத்துல சொல்றார், தோன்றி என்னிடம், பவுலே, பவுலே, அஞ்சாதிரு, நீர் சீசர் முன்பாக, நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் பொருட்டு காப்பாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் பொருட்டு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஜெபிக்கிறதன் பொருட்டு, நீங்க முட்டிக்கால் போடுறதன் நிமித்தம், வசனத்தை வாசிக்கிறது நிமித்தம், வாரம் வாரம் சபையில வந்து ஜெபிக்கிறது நிமித்தம் உங்களை அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை மட்டுமில்ல, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆமென், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல, சந்ததி சந்ததியாய் பாதுகாக்கிறவர். தாவீது 86:7 இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கவனியுங்கள். ஆமென். என் துன்ப நாளில், என்னுடைய துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், நீரும் எனக்கு பதில் அளிப்பீர். நீரும் எனக்கு பதில் அளிக்கிறீர். பாருங்க,
அந்த இக்கட்டில் அப்போஸ்தலன் பவுலுக்கு பதில் கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் செவிசாய்க்க வல்லவர் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாளிலே ஒரு புதிய அதிசயம் செய்ய போகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே. இன்றைக்கு வியாதி என்று கேள்விப்பட்ட உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் செய்ய போகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே. ஒரு சகோதரன் நான் இங்கு வருவதற்கு முன்பு தாயும் மகனுமாக பேசினார்கள். ஒரு கொடிய நோய் கேன்சர் என்று சொல்லி வைத்தியசாலைக்கு களம்புக்கு போயிருந்தார்கள். இடிந்து போய் நொறுங்கி போய் எல்லாம் இழந்து போயிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டாக்டரிடத்திலே போன பொழுது டாக்டர் சொல்லி இருக்கிறார்கள், கீமோ தேவையில்லை, கடவுளுடைய நாமம் மகிமைப்படட்டும். அது சாதாரணமான இன்ஜெக்ஷனினாலே அந்த கட்டியை மாற்ற முடியும். ஹalleluya. ஜெபத்திற்கு சக்தி இருக்கிறது. ஹalleluya. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஹalleluya. ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென். இதை போல மரண இருளில் இருந்து உங்களையும் என்னையும் தப்புவிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த இரவில் என்ன பாரத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன அழுகையோடு, என்ன துக்கத்தோட நீங்க காணப்படுறீங்களோ அந்த துக்கத்தை அவர் சரி கட்டுவார். ஆமென். சொல்லுங்க, சரி கட்டுவார். சரி கட்டுவார். உங்களுக்காக உங்களை சுற்றி இருக்கிற அநேகரை அவர் தப்புவிக்க போகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மால்டா தீவில 28ஆம் அதிகாரத்துல ஒரு மாதிரி கரை சேர்ந்தாங்க. இந்த டீம் கரை சேர்ந்தது. அங்க போய் இறங்கினோட எல்லா ஜனங்களும் வரவேற்று உணவு கொடுத்தாங்க. உணவு கொடுத்ததோட அல்ல, சரியான குளிர் பாருங்க. அந்த குளிர்ல நெருப்பு மூட்டி அவங்களை உட்கார பண்ணினாங்க. பவுல் சுள்ளி கம்புகள் எடுத்து அதற்குள்ள போட்டு கொண்டு இருந்தாரு. திடீரென அந்த சுள்ளிக்குள்ள இருந்து ஒரு சுருட்டை விரியன் அவருடைய கையை கவிக்கொண்டார். உடனே எல்லாரும் பாக்குறாங்க, பவுலுடைய கையை கடிச்சு பிடிச்சிட்டு விரல. அவங்க சொல்றாங்க, பாருங்க, கடலில் கடவுள் இவனை தப்புவித்தார், ஆனா இவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறான், அதனால நீதியின் தெய்வம் அவன் இந்த இடத்துல சாக கொள்ள போகிறது என்று சொன்னாங்க. எல்லாரும் பவுல் அருவருத்தாங்க. உடனே பவுல் என்ன செய்தார் தெரியுமா? கை அப்படி உதறினார், பாம்பு கீழே விழுந்தது. கம்பீரமா இப்படி நின்னாரு பவுல். கொஞ்ச நேரம் போனது, எல்லாரும் சொல்லி கொண்டாங்க, சரி பவுலுக்கு நுர தள்ளி கண் பிதுங்கி கீழே விழுந்து வயிறு வடிச்சு சாக போறாருன்னு சொன்னாங்க. நம்ம நாட்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்றேன், 6 ஆட்டத்துக்கு சீக்கிரமா அடங்க போறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நல்லா ஆடுங்க, கிறிஸ்துவுக்குள்ள பலனா இருங்க, கிறிஸ்துவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள ஜெயமா இருங்க. நம்மை சுற்றி எத்தனை படைகள் வந்தாலும் பாளையம் இறங்குற கர்த்தர் ஜீவன் பலனமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இப்படி பார்த்து கொண்டு இருந்தாங்க. பவுலுக்கு ஒண்ணுமே நடக்கல. பவுல் சாப்பிட்டாரு, சந்தோஷமா இருந்தாரு. உடனே எல்லாரும் சொன்னாங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, இவன் தெய்வம் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல புப்பிலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவருடைய வீட்டுல ஒருவர் மரண படுக்கையில காய்ச்சலும் வயிற்றோட்டமா சாகுற நிலைமையில இருந்தார். பாருங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். 7வது வசனத்தை வாசிங்க, 28:7 வாசிங்க. ஆமென். அந்த இடத்துக்கு அருகில் அத்தீவின் தலைவருடைய நிலங்கள் இருந்தன. அவர் பெயர் புப்பிலியு. அவர் எங்களை வரவேற்று, அவர் பெரிய செல்வந்தர், வரவேற்று 3 நாள் அன்புடன் எங்களை என்ன செய்தாரு? விருந்து தந்தார், சாப்பிட தந்தாரு. புப்பிலியுவினது தந்தை காய்ச்சலினால் வயிற்று அலைச்சலினாலும் நோயுற்று கிடந்தார். பவுல் அங்கு சென்று அவர் மேல் தாம் கையை வைத்து இறைவனிடம் வேண்டி ஜெபம் பண்ணி அவரை நலமாக்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அத்தீவில் பாருங்க, ஜெபத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னால் அந்த தீவில நோயுற்று இருந்த ஏனையோரும் பலர், வியாதிப்பட்ட அநேகர் அவரிடம் வந்து குணமடைந்தனர். அவர்கள் உங்களுக்கு மதிப்பு அளித்து பல கொடைகளையும் தந்தார்கள். கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க, காணிக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. நாங்கள் கப்பலேறிய பொழுது எங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் கடல்ல தூக்கி போட்டதெல்லாம் கொடுத்தாங்க. ஜெபத்திற்குள்ள சக்தி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாகுவான் என்று நினைச்சவர் சாகல.
ஜெயிக்க பண்ணினார். ஆமென். ஹalleluya. Hallelujah. இப்ப நாங்க அந்த தேவனை நோக்கி, மகா பெரியவரை நோக்கி மகிமைப்படுத்தி பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஏழ்மை இல்லை, தாழ்மை இல்லை, தள்ளப்பட்டு நொறுங்கி போய் எதிரிகள் முன்னால் கூனி குறுகி போன தேசம் கை கொடுக்காம, ஐயோ விசா கிடைக்கல, பணம் எல்லாம் இழந்து போறேன், வியாதி படுக்கையில இருக்கிறேன், நம்மள பரிகாசம் பண்றாங்க, நம்மளை பற்றி பல திசைகளில் அவமானமா பேசுறாங்க, நீதிமான்களாம் என்று நினைச்சு கொண்டு பல வார்த்தைகளை செய்யறாங்க. கோயில் தரிசனம், கோபுர தரிசனம் போதும் என்று நினைக்கிறாங்க. நோ, தேவனுடைய மகிமை நமக்கு பல. அல்லேலூயா. Hallelujah. துதித்து பாடி மதிலை உடைப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ தகர்ப்போ, துதி எடுத்தா சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். கைகளை தட்டி துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தானோடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். 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 ஹalleluya. நல்லவர். ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவர் நல்லவர். ரொம்ப 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 நல்லவர், அதிசயமானவர், அதிசயமானவர், இருளிலே வெளிச்சமாய் இருளிலே வெளிச்சமாய் இருக்கிறவர், தள்ளப்பட்ட சூழலிலே தள்ளப்பட்ட சூழலில் பலனாய் இருக்கிறவர், பலனாய் இருக்கிறவர். ஹalleluya. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. என்னை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். என்னை காக்கிறவர் தூதரை அனுப்பிடுவார், அவியாமல் ஜுவாலையிலே
அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் ஊற்றப்படுவாரா, விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நன்மை செய்யும். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே நேசருடைய மார்பிலே ஒரு மணி நேரம் சாய்ந்து நம்முடைய முகத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கட்டுக்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய பிணிகள், எங்களுடைய பிரச்சனைகள் மாறுவதாக வருகிற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பீடத்தில் நிற்கும் வரைக்கும் நேசருடைய மகிமை எங்களை மூடுவதோடு தடைகளை காண்கிறார். என்னென்ன கஷ்டங்களோடு போராட்டமா பிரச்சனைகளை மாற்றுவீராக. எல்லா அமைதி தருகிறார். அதிசயம் பண்ணுவார். என் படையில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். ஜீவனுள்ள நான் அழமாட்டேன், அற்புதம் செய்வதாக. ஆமென். அதிசயம் செய்திடுவார். ஆமென். ஆமென். நான் அழமாட்டேன், அதிசயம் ஆமென். செய்திடுவார். எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமாண்டவரே, விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் நடப்பதாகப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். நான் அழமாட்டேன், அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாழுகிற என்னை காண்கிறார். நோய் நொடியில் வாழுகிற என்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து என்னை தேற்றுவார்.
நொடி பொழுது சுகம் தந்து என்னை தேற்றுவார். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். அதிசயம் செய்திடுவார், இயேசு அதிசயம் செய்திடுவார். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிசயம் செய்திடுவார். ஆமென். நம்மை காண்கிறவர் உறங்க மாட்டார். ஆமென். அவருடைய திருமுக வெளிச்சத்துக்குள்ளே என்று இரவு உங்களையும் என்னையும் மறைத்து காப்பாராக. ஆமென். எந்த பூச்சு போரான்களும் எந்த கொடிய நோய்களும் இயற்கையின் சீற்றங்களும் நம்மை தொடாதபடி இஸ்ராயலின் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பாராக. இருட்டோ வெளிச்சமோ மழையோ புயலோ தூதனை அனுப்பி பீதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்களை என்னையும் காத்து ரட்சிப்பாராக. ஆமென். 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 God bless you. பிரியமானவர்களே, வருகிற 22ஆம் தேதி இரவு ஜெபம் இருக்கிறது. நேரடியாக மீட் பண்ணுவோம். வார சனிக்கிழமை ஆராதனை 2 இருக்கிறது, அதுல மீட் பண்ணுவோம். வருகிற 28ஆம் தேதி எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற பெதஸ்தா இருக்கிறது, பங்கு கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. ஆமென்.